ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் Enpayanamungaludan. இன்றைக்கி ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தாங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு வாங்கிக்கலாம். அதுக்கு இஞ்சியை ஃபஸ்ட்டு நார் இல்லாமல் இலசான இஞ்சியாக வாங்கி நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா அதை ஒரு 5-6 தடவை கழுவி சுத்தமாக தொடச்சி காய வச்சிடணும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். ஸ்பூன் வச்சு இந்த இஞ்சியை பீல் பண்ணோம்னா ஈஸியாக அந்த தோலை வந்து எடுத்துடலாம். நிறையா இஞ்சி வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த இஞ்சியோட குட்டி குட்டியாக இருக்க அந்த பார்ட் எல்லாமே இஞ்சி டீ போடுறதுக்காக நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். மேக்ஸிமம் நம்ம அந்த இஞ்சியை வந்து குத்தி பார்த்தோம்னாலே நார் இல்லாததா எலசாக தெரியும். அப்போ வந்து அந்த மாதிரி இஞ்சி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய நாளுக்கு நிற்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான வாசமாகவும் நார் இல்லாமையும் இருக்கும். எல்லா இஞ்சியையும் நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணால் போதும். சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக நம்மளுடைய வேலை வந்து முடிஞ்சிடும். குட்டி தம்பி அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிட்டுருக்காரு நான் இந்த வேலை பண்ணும்போது. அம்மா பண்ணுற ரெசிபியோட இதுதான் இது. ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருப்பாங்க. நிறைய நாளுக்கு சமையலும் ஈஸியாக முடிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நிறையா தோலை வந்து ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ பூண்டும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 1/2 கிலோ பூண்டை வந்து சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம உரித்து எடுத்துடலாம். இதை வந்து உதிரியாக இருக்க பூண்டு வாங்கினாலே நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம ரசத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன ரெசிபீஸ்க்கு பண்ணும்போது சின்ன நாட்டு பூண்டு வாங்கலாம். முக்கியமாக இஞ்சி பூண்டு விழுது, பூண்டு குழம்பெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய பூண்டு வாங்கினோம்னா ஈஸியாக வேலையும் முடியும், நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது பண்ணுறதுனால உதிரியாக இருக்க இந்த பூண்டு தான் வாங்கியிருக்கேன். உதிரி பூண்டுங்கிறதுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இஞ்சி துண்டு பெருசு பெருசாக இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சிக்கி கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றும். அதனால் இஞ்சியை மட்டும் ஓரளவுக்கு குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பூண்டை வந்து பெருசாக இருக்கிறத மட்டும் ஒரே ஒரு வெட்டு போட்டு மீதியெல்லாம் அப்படியே சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க இஞ்சியெல்லாம் போட்டு ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா பூண்டு போட்டோம்னா நைஸாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இஞ்சியை தான் போடுறேன், அப்புறமா தான் பூண்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சியை போட்டு ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டது அப்புறமா பூண்டு போட்டால் நைஸாக அரைப்பட்டுரும். 2 ஒட்டுக்காக போட்டோம்னா மிக்ஸி ஜார் வந்து ஜாம் ஆகி நின்றும். நான் வந்து மீடியம் சைஸ் ஜார் தான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்தும் போது நம்ம லைட்டாக அந்த உப்பு வந்து வறுத்துடணும். வெறும் வாணலியில் வச்சு வறுத்து அப்புறமா சேர்த்தோம்னா தண்ணி விடாது. உப்பு அப்படியே போட்டோம்னா தண்ணி விட்டுரும், ப்ரௌன் கலரில் மாறிடும். இல்லைன்னா ஃப்ரெஷ்னஸும் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் கல்லுப்பு பொடியுப்பு எது சேர்த்துறதா இருந்தாலும் இந்த மாதிரி வெறும் வாணலியில் ஈரம் இல்லாமல் வச்சு லைட்டாக வறுத்தோம்னா அது வந்து மணல் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்போ வந்து ஆஃப் பண்ணி இந்த உப்பை வந்து நம்ம அரைக்கிற அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். உப்பு சூடு ஆறுனதும் தான் நம்ம சேர்த்தணும், டைரெக்டாக அப்படி சேர்த்தக்கூடாது. போட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2-3 தடவை நம்ம கரகரப்பாக விட்டு அரைச்சி எடுத்து இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நைஸாக அரைக்கணும். ஸ்பூனில் தண்ணி இல்லாத ஸ்பூனாக இருக்கணும், கலந்து விட்டு அரைக்கணும். அப்போ தான் நைஸாக அரைப்படும். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து வறுத்து போடணும். இருக்கிறதுல பாதி இஞ்சி மட்டும் சேர்த்தி ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற பூண்டு எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இதையும் ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிக்கிட்டு மீதி இருக்க உப்பையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2-3 தடவை இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்து விட்டு அரைக்கணும். அப்போ தான் உள்ளே கட்டி கட்டியாக இருக்க பூண்டு இஞ்சி எல்லாமே அரைப்படும். இந்த ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா போதும்.
நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 5-6 ஸ்பூன் குக்கிங் ஆயில், எந்த ஆயிலாக வேணால் இருக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ஸ்பூன்லேயே கலந்து விட்டதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்த்துறதுனால அந்த இஞ்சி பூண்டு விழுது சீக்கிரமாக கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே நமக்கு இருக்கும். எண்ணெய் சேர்த்துறதுனால சீக்கிரமாக மைக்ரோபியல் அட்டாக் இருக்காது. இந்த அழுகி போகிறது, தண்ணி விடுறது எல்லாமே இருக்காது. உப்பு வறுத்து சேர்த்திருக்கிறதுனால இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சுத்தமான ஈரமில்லாத கண்ணாடி கண்டெய்னரில் தான் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பிளாஸ்டிக்லேயோ சில்வர்லேயோ சேர்த்தி வச்சோம்னா அந்த உப்பு அதோட ரியாக்ட் ஆகி ரொம்ப டேஞ்சரஸான எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் எப்போவுமே ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும், கண்ணாடி கண்டெய்னராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் தான் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இதை குக் பண்ணாததுனால ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக ஒர்க்குக்கு போகிறவங்களுக்காக இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ.